ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய பையனோட பர்த்டே. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் கொஞ்சம் லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவனோட பர்த்டேக்கு எனக்கு ரொம்ப பிஸி ஷெடியூல் ஸ்கூலில் இருந்தனால நாங்கள் நைட் மட்டும் தான் கேக் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்து கேக் கட் பண்ணி, ஸோ அவனுக்கு வெளியிலலாம் கூட்டிகிட்டு போக முடியலை. அதனால் நாங்கள் மறுநாள் செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ அவனுக்கு கேட்குற ஹோட்டல்ஸ்லலாம் போயிட்டு நாங்கள் சாப்பாடு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணோம். அப்புறம் சென்னை சில்க் போயிட்டு அவனுக்கு ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்திருந்தாலும் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு ஏதாவது சர்ப்ரைசஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து அவன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தது சைக்கிள். சின்ன ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது. கடவுள் நமக்கு ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு குவியல், கோல்டு குவியல் அந்த நம்ம லைஃபோட எண்டில் இருக்கும். ஆனால் நம்ம போகிற பாதைகள் கரடுமுரடாக இருக்கும். நம்ம அது பொறுமையாக அதெல்லாம் தாண்டி கஷ்டங்கள், பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் தாண்டி போனால் குமிஞ்சு இருக்கிற அந்த கோல்டு குவியல் நமக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் அங்கங்கே செதறி இருக்க சின்ன சின்ன கோல்டு காயினுக்கு ஆசைப்பட்டு வாவ் இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே நம்ம வாழ்க்கையில் நம்ம நின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இதையே நான் சொல்கிறேன்னா, என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு வெயிட் பண்ணு, அதுக்கான டைம் வரும், வெயிட் பண்ணுன்னு சொன்னோம். இவ்வளோ வருஷம் எங்களுக்காக வெயிட் பண்ணால், ஸோ இது அவனுக்கான சான்ஸ். 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு சைக்கிள் கிஃப்ட் பண்ணோம். கொடுக்கறது பெஸ்ட்டாக கொடுக்கணும். எங்கள் கையில் மணி அவன் கேட்ட டயத்தில் கம்மியாக இருந்துச்சு. இந்த தடவை கூட இருந்தனால நாங்கள் அவனுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்க. அதனால தான் நான் இந்த சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் சொன்னாங்கனாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டு கடவுள் நம்ம பேரண்ட்ஸ்க்கு அதுக்கான சான்ஸ் கொடுத்து நமக்கு தருவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் லைஃப்பில் நம்ம பொறுமையாக இருக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.